பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? பார்வை என்றால் லிட்டரலா ஒரு பார்வை அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள்ல நாம நம்முடைய பார்வை எப்படி இருக்க போகிறது? தேவனுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதே போல நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். அப்ப நாம நம்முடைய சுய புத்திமே சாராம என்ன பண்ணணும்? தேவனுடைய பார்வையில் நாம் பார்க்க வேண்டும். சுய புத்தி மேல் சாயாமல் தேவனுடைய பார்வையில் நாம் பார்க்க வேண்டும் என்ற தலைப்பில நாம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் எப்போதும் மாம்ச கண்களோட பார்க்க கூடாது. தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே போல நம்முடைய பார்வையே இருக்க வேண்டும். நான் நினைக்கிறபடிதான் இது எனக்கு தோன்றுகிறது என்று எண்ணாமல் தேவனுடைய வசனத்தின்படி இது நாம பார்க்க வேண்டும். அப்ப நாம அந்த சுயம் என்றதை நாம் எடுத்து போட்டு விட்டு அந்த சுய புத்திமே சாயாம தேவனுடைய பார்வையில் நாம் நடந்து அந்த பார்வையில் தான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அவருடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம், அவருடைய பார்வை எப்படி இருந்தது, அதே போல நம்முடைய பார்வை எப்படி இருக்குது, அதை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்னைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல முதல்ல அந்த 5-6 மட்டும் வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாயாம உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்ப நாம நம்முடைய சுய புத்தியில ஒருபோதும் சாயக்கூடாது. அப்ப நம்ம முழு இதயத்தோட என்ன பண்ணோம்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப நம்முடைய பாதைகளை எப்போது செவ்வைப்படுத்துவார்? நாம அந்த சுயத்தை வெறுக்க வேண்டும். முதல்ல இந்த செல்பிஷ் தாட்ஸை விட்டு விட வேண்டும். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யறேன், என் பார்வைக்கு இது நலமாய் தோன்றினது, என் பார்வைக்கு நலமாய் தோன்றது என்று எண்ணாமல் நம்முடைய சுய புத்தியை சாயாம நம்ம முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்துதான் அந்த சுய புத்தியை வெறுத்து விட்டு இது செய்தோம்னா உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா என்பதை நினைத்து அவரை நினைத்து கொண்டு இருந்தால் அப்போது அவரின் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ இந்த சுய புத்தியை முதல்ல வெறுக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நாம் பார்க்கிற படிப்பினை. அப்போ எதை விளக்க வேண்டும், எதை அணிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுலயே 3-4 வசனம் வாசிக்கலாம். 3-4 வசனத்தை. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஆமென். ஆமென். சுய புத்தியை சாயாம கர்த்தருடைய பார்வையில் நாம் நடக்க வேண்டும். அதே போல நம்முடைய வழிகளிலே அவர் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். நினைத்து கொண்டு கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய சத்தியத்தை விட்டு ஒருபோதும் நாம் விலகக்கூடாது. நம்மை விட்டு விலகாதிருப்பது எது? சத்தியம். அப்போ நீ அவைகளை என்ன பண்ண? உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்போ இந்த வசனம் கேட்கறது எல்லாமே எங்க எழுதப்பட வேண்டும்? அது நம்முடைய இருதயத்தால் எழுதப்பட வேண்டும். ஏன்னா இந்த இருதயம் தான் ஒரு காலத்துல பொல்லாது நிறைந்ததா இருந்தது என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு காலத்துல பொல்லாத காரியங்கள் எங்க தோன்றினது? நமக்கு இயேசு அறியாத நாட்கள், சத்தியத்தை அறியாத நாட்களிலே நம் இருதயத்தெல்லாம் பொல்லாத காரியங்கள் நிறைந்திருந்தது. அந்த பொல்லாத காரியம் இருதல் மூலமாக அது வாயினால் வெளிப்பட்டு அது அநேக பாவங்களுக்கு காரணமா இருந்தது பார்க்கிறோம். அப்போ இந்த இருதயத்துல என்ன எழுதப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தை. அப்போ சத்தியம் எங்க எழுதப்பட வேண்டும்? இருதயமாக பலகைகளை எழுதிவிட்டு அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையை நற்புத்தியும் பெறுவாய். அப்ப நாம் தேவனுடைய பார்வையிலும் சரி மனுஷனுடைய பார்வையிலும் சரி தயையும் நற்புத்தியும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய இருதயமாக பலகைகள் என்ன எழுத வேண்டும்? அவருடைய சத்தியத்தை எழுத வேண்டும். அதை விளக்கக்கூடாது. அந்த சத்தியம் நம்ம இருதயம் எழுதப்பட வேண்டும். அப்போ அவருடைய பார்வையில நாம் தயையும் நற்புத்தியும் பெற முடியும் என்று பார்க்கிறோம். அதே போல என் பார்வைக்கு நான் ஞானின்னு ஒருபோது நினைக்க கூடாது. வாசிக்கலாம். இதுல 7ஆம் வசனத்தை வாசிங்க.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நான் ஒரு ஞானிப்பா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாவற்றையும் அதிகம், நான் செய்கிற காரியம் வந்து ஞானமா செய்கிறேன் என்று நம்முடைய சுய புத்தியோடு நாம் நினைக்கவும் கூடாது ஒருபோதும். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போல மேட்டிமையான சிந்தையும் நமக்கு இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும்பா, நான் வந்து பைபிளை வந்து 10 முறை படிச்சிருக்கிறேன், அதிகமான வசனம் அறிஞ்சிருக்கிறேன் என்று ஒரு மேட்டிமை நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு நாள் வந்து இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற அந்த தலைவன், அந்த ஸ்தாபனத்தின் தலைவன் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்திருந்தான். வந்து அவனோட வந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. வந்து அநேக காரியங்களை குறித்து பேசினாங்க. ஆனா அவன் குறித்து பேசின காரியம் எல்லாமே வந்து ஓய்வு நாளை பத்தி தான் அவங்க பேசுறாங்க, தவிர நியாயப்பிரமாணம், ஓய்வு நாள் இதை மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா அவங்க வாயிலிருந்து ஒருபோதும் சத்தியமே வெளிப்படவில்லை. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய சிந்தனைங்க எல்லாமே ஓய்வு நாள் கடைபிடிக்க வேண்டும், அது ஒண்ணு மட்டும் தான் அவங்க அறிஞ்சிருக்காங்க. அப்ப நாங்க வந்து சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லும் போது, சகோதரர்லாம் ஒன்று இணைந்து அவங்களை பேசும்போது எங்க வீட்டில் அவர்கள் எல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்க. இல்ல, ஓய்வு நாள் தான் வந்து முக்கியமா இருக்குது, அப்போ நியாயப்பிரமாணத்தால் நீதிமான் ஆகணும்னு சொல்லி விரும்பி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, ஓய்வு நாளை பத்தி நான் வந்து நல்லா கடைபிடிக்கிறேன்னு சொல்லி தங்களே வந்து ஞானிகளை போலதான் அவங்க வெளிப்படுத்தி கொண்டாங்க. ஆனா அந்த மேட்டிமையான சிந்தையை விட்டு நாம் வந்து முதல்ல விலக வேண்டும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க, நான் வந்து பைபிள் காலேஜ் எல்லாம் போயிருந்தேன், நிறைய காரியங்களை நான் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருந்தாங்க. ஆனா நாம சத்தியத்தை பேசும்போது அந்த சத்தியத்தை வந்து அறிஞ்சு அதுக்கேற்றபடி அவங்க பேசாம தங்கள் சுய புத்தியை சார்ந்துதான் பேசுறாங்க. எங்கள் பார்வைக்கு இதுதான் சரி, ஓய்வு நாள் தான் வந்து சரியானது, அதைதான் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரே காரியத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். ரோமர் 12:16 வாசிக்கலாம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். ஒருவோடு ஒருவர் ஏக சிந்தைகளாய் இருக்க வேண்டும், மேட்டிமையான சிந்திக்காம தாழ்மையானவருக்கு இணங்க வேண்டும், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அப்ப நம்ம நாம நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளே நாம புத்திசாலி சொல்லி நினைக்கவும் கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அதுதான் பவுல் வந்து தாழ்மையோடு பேசுறாரு. நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லாம, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே நமக்கு வேண்டும். அந்த ஒரு தாழ்மை சிந்தை மட்டுமே நமக்கு வேண்டும். நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்பா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் அடைந்தாயிற்று, நான் கத்துக்கணும்ப்பா, முடிஞ்சிச்சு, எனக்கு பைபிள் நல்லா வந்து கரைச்சு குடிச்சிட்டேன் அப்படின்னு பேசுகிற உதடுகளும் உண்டு. அப்படி நம்முடைய பார்வையில நாம் ஞானிகளை போல வந்து மேட்டிமையோடு நம்ம ஒருபோது சிந்திக்க கூடாது என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. ஆனா இப்படிப்பட்டவர்களை வசனம் எப்படி சொல்லி கண்டிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏசாயா 5:21 வாசிக்கலாம். பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். ஆமென். பாருங்க, தங்கள் பார்வைக்கு என்று எழுதி இருக்குது இல்லையா? தங்கள் பார்வைக்கு ஞானிகளும். தனக்குத்தானே ஒரு ஞானி அவன் நினைச்சுக்கிட்டு தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அந்த சுய சிந்தனையோட மேட்டிமையோட இருப்பவர்கள் தான் தங்கள் பார்வைக்கு ஞானின்னு சொல்லி எண்ணுகிறவர்கள். அதே போல தன் எண்ணத்துக்கு, தங்களுடைய எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட வேதம் என்ன சொல்லுது? ஐயோ, அப்படி இருக்க கூடாது. ஏன்னா மேட்டிமையான சிந்தை உள்ள தேவன் வந்து எதிர்க்கிறாராம், தாழ்மையானவருக்கு வந்து இணங்குகிறார். மேட்டிமையும் அந்த பிரைடு வந்து ஒருபோதும் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது. அப்ப எது முக்கியமானது? தாழ்மை தான். ஆனா இந்த எண்ணமோ இந்த புத்தியும் வந்து மேட்டிமையோடு இருந்தால், தங்கள் பார்வைக்கு ஞானியா இருந்தா அவனுக்கு ஐயோ என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. வாசிப்போம். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். இது நம்ம எல்லோருக்கும் அறிந்து இருக்கிற ஒரு வேத வாக்கியம். அப்போ
ஆண்டவர் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படி சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணும்படி, அதாவது முதல்ல இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக சவுலை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனா சவுல் வந்து ஆரம்ப கட்டத்துல ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா நடந்து கொண்டுதான் இருந்தான். ஆனா போக போக அவனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தது. அதனால சாமுவேலை புறக்கணித்து விட்டு ஆண்டவர் வந்து தாவீதை வந்து தேர்ந்தெடுத்தார். அப்போ சாமுவேல் மூலமாக, அதாவது ஜெஸ்ஸியின் பிள்ளைகள்ல ஒருவனை நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லும் போது, அப்போ ஜெஸ்ஸியின் பிள்ளைகள்ல ஒவ்வொருத்தரா வந்து அங்க வரிசையா வருவோம், இவனா என்று கேட்கும்போது, அப்போ முதல்ல வந்தவனை பார்த்து இவன் தானோ என்று நினைக்கும் போது சாமுவேல், அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இவருடைய முகத்தையும் இவருடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், வெளி தோற்றத்தை நீ பார்க்காத, நான் இவனை புறக்கணித்தேன், ஆனால் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன். அது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிற பார்வையில நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். ஆனா மனுஷனை எப்படி பார்ப்பான்? அவன் வெளி தோட்டத்தை தான் பார்ப்பான், உயரமா முகத்தை பார்ப்பான், அவனுடைய அழகும் சௌந்தரியத்தையும் உடல் அமைப்பும் இதை மட்டும் தான் அவனுடைய மனுஷனுடைய வெளித்தோற்றம் இருக்கும். அவனுடைய பார்வை வந்து வெளித்தோற்றம் மட்டும் தான் இருக்கும். ஆனா சொன்னாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்ப கர்த்தர் வந்து எதை பார்ப்பாராம்? இப்ப நாம வந்து ஒரு காலத்துல வந்து இயேசு அறியாத மக்களை போலதான் இருந்தோம். இயேசு அறிந்த பிறகு கூட நம்ம வந்து வசனம் அதிகமா தெரியாம நம்ம வாழ்ந்து இருந்தோம். ஆனா சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் இதுல 5 வருடம் காலமா பழகி இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம ஒருத்தருக்கு போய் சொல்லும் போது, சத்தியத்தை அறியாத மக்களுக்கு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறியா? நான் வந்து நல்லா பைபிளை படிச்சிருக்கேன், பைபிள் காலையில போய் வந்தேன், எனக்கே நீ புத்தி சொல்லுகிறியா என்று எதிர்த்து பேசலாம் இருப்பாங்க. இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க ஒரு பைபிள் பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. நாங்கள் வந்து பைபிள் காலையில படித்து வந்திருக்கிறோம் என்று தங்களை உயர்த்த முடிதான் பேசுவாங்க. ஆனா நம்மளை பார்த்து அற்பமா தான் எண்ணுவாங்க. இவங்க ஒண்ணுமே தெரியாது, இவங்க தவறாக வந்து போதிக்கிறார்கள், இவர்கள் கள்ள கூட்டத்தார் என்று தூஷிக்கிற பெரிய பெரிய ஆட்கள் உண்டு இன்னைக்கு. ஆனா கர்த்தர் எப்படி பார்க்க? நம்ம இருதான் பாக்குறார். அப்ப நம்முடைய இருதயத்துல மறைந்திருக்கிற அந்த சத்தியம் அவர்களுக்கு வந்து தெரியாது. அதனால அவருடைய பார்வையெல்லாம் வெளித்தோற்றம் மட்டும் தான் இருக்கும். இவன் ஒரு சாதாரண மனுஷன், இவன் வந்து சத்திய அறிக்கை வந்து விட்டான் என்று அவர்கள் பார்வை அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தர் வந்து நம்முடைய இருதயம் பார்க்கிறார் இல்லைங்களா? நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் இல்லைங்களா? ஆனா மனுஷன் தான் வெளித்தோட்டத்தை பார்ப்பான். பாருங்க, அவர் நல்லா அழகா போதிக்கிறாரு, அவர் வந்து கோட்டு சூட்டமா போட்டு அணிந்து கொண்டு வந்து ரொம்ப அழகா போதிக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமானவன் வந்து ஒரு பெரிய புல்பிட்ல நின்று அழகா போதிக்கிறாரு என்று மனுஷர்கள் எதை தேடுறாங்க? இன்னைக்கு வெளி தோற்றத்தை பார்த்தா அந்த தேடி போறாங்க. ஆனா கர்த்தர் என்ன பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். அப்போ கர்த்தர் சொல்லும் போது அதே போல அது யாரை குறித்து சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, ஆனா கர்த்தர் வந்து ராஜாவாக தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுத்தார்? தாவீதை தாவீது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்? தாவீது வந்து சிறு பிள்ளையா இருந்தான். அப்போ கடைசி பிள்ளையான அந்த பிள்ளை தான் வந்து ஜெஸ்ஸின் கடைசி பிள்ளை தான் வந்து அந்த தாவீது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு பிள்ளையா இருந்தான். ஆனா சௌந்தரியம் உள்ளவனா இருந்தான். அதே போல சிறு பிள்ளையா இருந்தான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனா அவனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியில மனுஷர்கள் அற்பமா எண்ணப்பட்டதை தான் ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆண்டவர் வந்து சூஸ் பண்ண காரியம் எப்படிப்பட்டது? இந்த பூமியில வந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தான். ஏன்னா ஞானிகளுக்கு முன்பாக யார் தேர்ந்தெடுத்தார்? அற்பமா எண்ணப்படலாம் ஆண்டவர் வந்து இன்னைக்கு சூஸ் பண்ணி வச்சிருக்காரு இல்லைங்களா? அப்ப தேவனுடைய பார்வையில விளையாடப்பட்டது எது? மனுஷனுக்கு முன்பாக அற்பமாக எண்ணப்பட்டதோ, எது அற்பமா இன்னைக்கு ஞானிகள் வந்து அவனை பார்வையில பார்க்கிறாங்களோ அதுதான் கர்த்தர் முன்பாக வெளியேறப்பட்டதா இன்னைக்கு இருக்குதுன்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம், யோபு 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? ஆமென். யோபு கூறுகிறான். அதாவது யோபுக்குள்ள பாருங்க, யோபு வந்து அவனுக்கு ஒரு டெஸ்ட் வந்தது இல்லைங்களா? அவனுக்கு பரீட்சை வந்தது. ஆனா அவனுக்குள்ள என்ன பண்ண, புலம்பலும் வந்து விட்டது. அவன் ஆண்டவரே வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவன் துணிகரமா சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். அவன் பாருங்க, நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எதின் நிமித்தம் என்னோட வழக்காடுவே அதை எனக்கு
தெரியப்படுத்தும் என்பேன். அப்ப கர்த்தருக்கு விரோதமாக தன் வாயை திறந்து அவனு குற்றத்தை பண்ணும்படிதான் பேசுறான். அப்ப தன்னை ஞானி என்று, நான் ஒரு குற்றமே அறியாதவன், நான் நீதிமான் என்று காண்பிக்கும்படிதான் யோபு பேசுகிறான். ஆனா பாருங்க, அதுதான் ஒரு வார்த்தை சொல்றான் அவன் 4ஆம் வசனத்துல, மாம்ச கண்கள் உனக்கு உண்டோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நீ பார்க்கிறோரோ அப்படின்னு என்று கர்த்தரே கேள்வி கேட்கிறான். கர்த்தர் ஒருபோதும் மாம்ச பிரகாரமா அவருடைய பார்வை இல்லை. மனுஷனுடைய பார்வைதான் மாம்ச பிரகாரமா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பார்வை மாம்ச பிரகாரமா இல்ல, மாம்ச கண்களுக்கு அவருக்கு இல்லை. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனா இதைய யோபு கர்த்தரை கேள்வி கேட்கிறான். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ, மாம்ச கண்கள் உனக்கு உண்டோ என்று ஒரு கேள்வியை அவன் உள்ளத்துல இருந்து எழுப்பி ஆண்டவரை குற்றப்படுத்தும்படி அவன் பேச துணிகரமா பேச ஆரம்பிக்கிறான். ஆனா பாருங்க, ஆனா தாவீது தன் உள்ளத்திலிருந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு புகழ்ந்து பேசுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீது சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுக்கும் வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிறேன், நீ உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். ஆமேன். ஆமேன். பாருங்க, தாவீது ஆண்டவர் சொல்ற ஒரு இடத்துல, என் இரத்துக்கு ஏற்றமானவன். அப்ப கர்த்தர் எதெல்லாம் நினைச்சாரோ செய்யணும்னு சொல்லி அதெல்லாம் செய்து முடித்ததுதான் தாவீது. ஏன்னா தாவீது எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவன் தன் சுய இச்சையின்படி, தன் பார்வைக்கு தோன்றபடி, அவன் என்னப்படி அவன் ஒருபோதும் செய்வதில்லை. அவன் எதை செய்தாலும் என்ன செய்யறான்? தாவீது கர்த்தருடைய இடத்தில் விசாரித்து காரியங்களை செய்கிறான். இது செய்யட்டுமா வேணாமா, உமக்கு பிரியமோ என்று விசாரித்து ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது அவன் என்னப்படி செய்யாம கர்த்தருடைய பார்வையில் எது நலமாய் தோன்றுகிறதோ அதை மட்டுமே தாவீது செய்து. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இவன் என் நிறத்துக்கு ஏற்றமானவன் சொல்லி. அப்போ பாருங்க, தாவீது ராஜா அவன் சொல்றான், தாவீது தேவனை துதித்து சொல்லும் போது சொல்றான், கர்த்தருடைய சமூகத்தில இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடும் எம்மாத்திரம். அப்போ நாத்தான் மூலமா ஒரு வார்த்தை வருது. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளும், இந்த எல்லா தரிசனங்களும் தாவீதுக்கு சொன்ன பிறகுதான் அவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கும் முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். நாத்தான் மூலமாக தாவீதுக்கு இந்த வார்த்தை வந்த உடனே என்ன வார்த்தை? உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். எப்போதுமே ஸ்திரப்பட்டு இருக்குமா? உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். அப்போ ஆண்டவர் கூட ஆளுகை செய்ய போகிறத பத்தி, அதாவது தாவீது சிங்காசனில் ஒரு கிளை தோன்றும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையும் தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் போது, நாத்தான் சொல்லும் போது தாவீது என்ன பண்றான்? தனக்குள்ள மேட்டிமையான சிந்தை வராம தன்னை தாழ்த்தி சொல்றான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை எதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடும் எம்மாத்திரம். இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்குது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுக்கு வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. ஆனா இந்த விஷயத்தை கேட்ட உடனே, ஆனா ஒரு சாதாரண மனுஷருக்கு என்ன நடந்திருக்கும்? ஒரு மேட்டிமையான ஒரு உள்ளதான் வந்திருக்கும் இல்லையா? ஆனா தாவீது ராஜாவாக இருந்தாலும் கூட தன்னை தாழ்த்தி பேசுகிறான். இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தய செய்தீர். பாருங்க, அவனுடைய வார்த்தை எப்படி தாழ்மையோடு இருந்தது. கர்த்தர் அவருடைய பார்வைக்கு இது சாதாரண விஷயம் தான். அதான் சொல்றான், உங்களுடைய பார்வைக்கு இது சாதாரண விஷயம். எது சாதாரண விஷயம்?
அப்போ நாத்தார் மூலமாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசனை குறித்து அவன் அறியும் போது அவன் தன்னையே தாழ்த்துறான். இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது, இது ஒரு சாதாரண விஷயம் ஆண்டவரே உம்முடைய பார்வையில் என்று கர்த்தராகிய ஆண்டவராய்க்க தேவரில் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்தும் வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தி, நடக்க போற அந்த காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக எனக்கு சொன்னீர் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு, அதே போல உம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியும் இந்த பெரிய காரியம் எல்லாம் அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர் என்று தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். இந்த ஒரு தாழ்மைதான் வேண்டும். அப்போ கர்த்தருடைய பார்வையில அது ஒரு சாதாரண விஷயம்தான் இல்லைங்களா? அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க போறார் என்று முன்னமே அறிந்து கொண்டான். ஆனாலும் கூட அந்த மேட்டுமை வராமல் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி, தயவு செய்தீர் ஆண்டவரே உம்முடைய அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர் என்று தன்னையே தாழ்த்தி தேவனை துதித்து பாடினான் என்று பார்க்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செல்ஃப் டிசெப்ஷன், அதாவது சுய வஞ்சனை ஒன்று இருக்கிறது. இந்த சுய வஞ்சனை ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். தன்னைத்தானே வஞ்சிக்க கூட ஒரு ஆபத்தான விஷயம் உண்டு. ஏன்னா அது ஒரு மனுஷனை விழத்தள்ளவிடும், அவனை தள்ளிவிடும் என்று ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஆமென். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. தன்னைத்தானே வஞ்சிக்க கூட, மற்றவன் அல்ல, தன்னையும் வஞ்சிக்க கூட ஒரு காரியம் உண்டு. எதுவென்றால், இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனா இருக்க கடவன். அப்போ இந்த சுய வஞ்சனை என்றால் என்ன? இது குறித்து என்ன எச்சரிக்கை காரியம் என்றால், இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால், அதுதான் சுய வஞ்சனை. தன்னையே வஞ்சிக்க முடியுமா? அப்ப தன் பார்வைக்கு நான் ஞானி என்று எண்ணினால் அதுதான் தன்னை வஞ்சிக்கிற காரியமா இருக்குதான். தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ள முடியும், மற்றவன் அல்ல. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதா? அது பைத்தியமா இருக்கிறது. அதனாலதான் தன்னை ஞானி சொல்லி ஒருபோதும் எண்ணக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார்கள் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது. அப்ப தன்னை ஞானி என்று வஞ்சிக்கிறவன் தன்னுடைய ஞானம் எப்படி இருக்குதான், அவனுடைய சிந்தைகள் எல்லாம் அது ரொம்ப வேஸ்ட், அது வீணா இருக்குதான் கர்த்தருடைய பார்வைக்கு. கர்த்தர் அறிந்திருக்கார் என்றும் எழுதியிருக்கிறதே. அப்ப தன்னை வஞ்சிக்கிற ஒரு காரியம் குறித்து எச்சரிக்கிறார் ஆண்டவர். அது இருந்தா தன் பார்வைக்கு ஞானி நினைக்கிறவன் அவன் வஞ்சிக்கப்படுவானாம். அதனாலதான் நம்ம அந்த சுய இச்சையை, அந்த சுய ஞானத்தை விட்டு விட வேண்டும். அதனால வாஸ்து ஆரம்பத்துல சுய புத்தியுமே ஒருபோதும் சாயக்கூடாது. நம் நடக்கும்படி நம்முடைய பார்வை எல்லாம் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குதோ அதே போல நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு சரி என்று பட்டது அப்படின்னு ஒருபோதும் நினைக்க கூடாது. அப்போ நமக்குள்ள ஒருவன் தவறு செய்யும் போது கர்த்தருடைய பார்வையில் அவர் தவறு என்று அவர் சுட்டி காட்டும் போது வசனம் நிமித்தமாக இந்த சகோதரன் செய்கிற காரியம் தவறு, அவர் பேசுகிற காரியம் தவறு, அவருடைய செய்கைகள், அவருடைய நடவடிக்கை எல்லாம் தவறு என்று ஆண்டவர் சுட்டி காட்டும் போது நம்முடைய கடமை என்ன? அந்த சகோதரனை நம்ம வசன நிமித்தமாக கண்டிப்பது நம்முடைய அவசியம். ஒரு சகோதரன் தேவனுக்கு விரோதமாக தவறு செய்யும் போது சபையில கூட, அப்போ கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாப்பா இருந்தா, தேவனுடைய சபைக்கு அது இடலா இருந்தா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அது வசன நிமித்தமாக கண்டிப்பது அவசியம். அதை கண்டு கொள்ளாமல் நாம பரவாயில்லப்பா, இது தவறு அல்ல, இது சாதாரண விஷயம் என்று எண்ணினால் கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருக்கிறதுனால கர்த்தர் இடத்துல நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் விசாரிப்பார் அந்த காரியத்தை. அதை லேசாக எண்ண முடியாது. ஏன்னா தேவனுடைய பார்வையில் அது பொல்லாப்பு என்று நாம் அறிந்திருக்கும் போது அது அசட்டையா ஒருபோதும் நினைக்க கூடாது. அப்படி நம்முடைய பார்வையில அது சரின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் கர்த்தரும் சிட்சிப்பார் சில நேரங்களை. அப்போ நம்முடைய பார்வை எல்லாமே என் சுய புத்தியில சாரக்கூடாது. நான் நினைக்கிறது சரி, என்னுடைய பார்வையில சரிதான் என்று நினைக்காம கர்த்தருடைய பார்வையில் தவறு, பொல்லாப்பு, இது வசனப்படி தவறு என்று நாம் நிதானிப்பது அவசியமா இருக்கிறது. வாசிப்போம் அடுத்தது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். ஆமீன். ஆமீன். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா நம்ம இப்பதான் வாசித்தோம், அதாவது சுய வஞ்சனை என்று பார்த்தோம் இல்லையா? தன்னைத்தானே வஞ்சிப்பது, தன்னை ஞானி என்று நினைக்கிறது. அப்படிப்பட்டவன் மிஞ்சி பேசவும் முடியும் சில நேரங்கள்ல. அப்ப ஒரு வசனத்தை அறிந்த நாம் ஒருபோதும் மிஞ்சி, அதுக்கு எழுதப்பட்டதுக்கு மிஞ்சியும் பேசக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் என்று பவுல் கூறுவது போல, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம். அப்ப வசனம் எழுதப்பட்ட இந்த வசனத்துக்கு இன்டர்பிரேஷன் வசனம் தான் இல்லைங்களா? ஒருவன் போதித்தால் தேவன் வாக்கின்படி போதிக்க கடவன். அப்போ ஒரு வசனத்துக்கு கேள்வியும் பதிலும் வசனம் மூலமாக தான் வரணும். அது வெளியில பைபிளை விட்டு வெளியே போகக்கூடாது. இன்னைக்கு போதனை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல தவறான சபைகள்ல வசனத்தை போதிக்கும் போது ஒரு வசனத்தை எடுப்பாங்க, 1 மணி நேரம் அதே தான் வசனம் தான் பேசுவாங்க. அந்த வசனத்துக்கு இன்டர்பிரேஷன் பாத்தீங்கன்னா வசனம் இருக்காது. ஆனா கதைகளும் ஜோக்ஸும் சொல்லுவாங்க. 1 மணி நேரம் ஜோக்ஸ் தான் ஓடும், கதைகள் சொல்லுவாங்க, அவங்கள திருப்தி ஆகணும், சந்தோஷப்படுத்தி 1 மணி நேரம் ஒரு வசனத்தை முடிச்சிருவாங்க, போயிடுவாங்க, மிஞ்சி பேசுவாங்க. அந்த வசனத்துக்கு அர்த்தமே வசனம் மூலமாக இருக்காது. வசனத்துக்கு பதில் வசனம் நிமித்தமாக தான் இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய சுய புத்தியில் ஒருபோதும் பேசக்கூடாது. எழுதப்பட்டுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. இந்த வசனத்துக்கு அர்த்தம் விடுதான் அப்படின்னு நினைச்சு நாம பேசாம, ஆவியானவர் என்ன விளக்கம் கூடாத வசனம் நிமித்தமாகவே அதை மட்டுமே நாம் பேச வேண்டும். அதான் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ண வேண்டாம், எண்ணவும் கூடாது. நீங்க எங்களால கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக இருமாப்பா அடையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாங்கமா வைத்து இவைகளை எழுதுகிறேன். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைச்சேகர் தேவன் ஒருவர் அல்லவா? அப்ப தேவன் தான் முதன்மையா இருக்கிறாரு. அப்ப நான் என் பார்வைக்கு நான் இது செஞ்சேன், நான் என்னோட இஷ்டப்படி செஞ்சேன் அப்படின்னு நினைக்காம தேவனுடைய பார்வையில நம்ம நடக்க வேண்டும். அப்ப இந்த வசனத்துக்கு அர்த்தம் கர்த்தரை விளக்கம் கொடுக்குற ஆவியானவர். வசனத்தை விளக்கம் ஆவியானவர் தான் கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்ப நாம் எதையும் நம்ம இஷ்டப்படி பேசவும் முடியாது. இந்த வசனத்துக்கு அர்த்தம் ஒரு ஏதோ ஒரு கதை புஸ்தகத்துல இருந்து பேசுறதோ, ஒரு கதைகளை சொல்லுதோ. சில பிரசங்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த உலகத்துல சில பேர் அதான் நம்பி நிறைய பேர் போறாங்க. அந்த 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 பிரசங்கம் மேடத்துல இருந்து கேட்கறத சில பேர் பெரிய பெரிய பிரசங்க கேட்ப போவாங்க. ஏன்னா என்ன காரணம் கேட்கும்போது, இல்ல அவர் ரொம்ப அழகாக கதை சொல்லுவாரு, ரொம்ப அழகா கதை சொல்லிதான் வசனம் சொல்வாரு, அதான் ரொம்ப அருமையா இருக்குது. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் வசனத்தின் மேல அல்ல, சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்ன்ற எண்ணம் இல்லாம கதை கேட்கணும்னு சொல்லிதான் சில பேர் போறாங்க வசனம் கேட்கறது. அப்போ எதை பேச வேண்டும்? ஒரு போதித்தால் தேவனின் வாக்கின்படிதான் போதிக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் தான் விளக்கத்தை கொடுப்பார் ஆண்டவர். அப்ப இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்கும்போது, தேடும்போது ஒரு வசனத்துக்கு கேள்விக்கான பதிலும் அதுக்கு அர்த்தமும் வேதகம் மூலமா தான் வர வேண்டும். அப்போ வசனத்துக்கு ஆன்சர் வசனம் தான் இல்லைங்களா? பைபிளுக்குள்ளதான் நம்ம அதை ஆராயணும். பைபிளை விட்டு வெளியே போய் இந்த வசனத்தை வெளியே ஆன்சர் ஆராயவே கூடாது. வாசிக்கலாம். அடுத்தது சங்கீதத்துல தாவீது அவன் ஒரு கன்ஃபெஷன் பண்ணான். என்னன்றது பார்க்கலாம். சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் சரி, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சரி, என் இருதயத்தின் தியானமும் சரி, உமது சமூகத்துக்கு பிரியமா இருப்பதாக. யாருக்கு பிரியமா இருக்கணும்? மனுஷனுக்கு பிரியமா இருக்கணும். பேசணுமா? இந்த மனுஷன் திருப்திப்படணும். இவங்களாம் கேட்கும் போது ஆஹா புகழணுமா? அது ஒருபோதும் கூடாது, அது நடக்க கூடாது இல்லையா? அப்படி நடந்தால் அது அவனுக்கு மேட்டிமையாக வந்துவிடும் இல்லைங்களா? இந்த பிரதர் பார் ரொம்ப அழகா பேசாருப்பா, ஆஹா இவரை போல யாரோ பேசுது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணோம்? அங்க மேட்டிமை வந்துவிடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தாழ்த்த வேண்டும். அப்போ தாவீது கூட பாருங்க, என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு முன்பாக பிரியமா இருப்பதாக. யாருக்கு பிரியமா நம்ம பேச வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமா தான் பேச வேண்டும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே சுருக்கமா இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லுது இல்லையா? நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகள் சுருக்கமா இருக்க வேண்டும். அதிகமாக வார்த்தைகளை பேசவும் கூடாது.
அதான் தாவீது சொல்றான், என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் சரி, என் இருத்தின் தியானமும் சரி, இது ரெண்டுமே சரி, யாருக்கு பிரியமா இருக்க? உமக்கு பிரியமா இருக்க, உம்முடைய சமூகத்துக்கு பிரியமா இருப்பதாக. அப்ப தேவனுடைய பார்வைக்கு பிரியமா இருக்கத்தான் நாம் பேச வேண்டும். ஒரு மனுஷன் மெச்சிக்கொள்ள நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. அப்ப மனுஷர்களெல்லாம் பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக நம்ம பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு உலகத்துல அதான் பேசுறாங்க. இன்னைக்கு சபையில என்ன பேசுறாங்க? சபைக்கு வரங்க அத்தனை பேரும் அவரை பார்த்து புகழ வேண்டும். இவர் நல்ல போதகர்ப்பா, அருமையா பேசுறாரு, அவர் பேச்சு கேட்கறதா நம்ம வரோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உருவாக்க முடியாத சில பேர் பேசுறாங்க. சில மனுஷனை மேன்மைப்படுத்தவே விரும்புறாங்க. ஆனா இதுதான் ஆண்டவர் கண்டிக்கிறாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார், புளித்தமாவுக்கு எச்சரிக்கை இருங்கள், கள்ள உபதேசம், பரிசேய சதிசேயர், அவங்களுக்கு என்ன இருந்த புளித்த மாவு, தங்களை மேன்மைப்படுத்தும்படிதான் அவங்க பேசி கொண்டிருந்தார்கள். அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருந்தாங்க. அவங்க அது போல புளித்தமா உள்ளவர்களை நீக்கம் இருக்கிறாங்க. அதான் எச்சரிக்கிறார் ஆண்டவர். அப்ப தாவீதை போலமே நம்ம என்ன பண்ண வேணும்? கர்த்தருக்கு பிரியமா அவருடைய பார்வையில அவர் பிரியப்படுகிற விதமா தான் பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகளும் சரி, நம்ம இருத்த தியானமும் சரி, அவர் சமூகத்து பிரியமா இருப்பதாக என்ற சொல்வது போலவே கர்த்தர் பிரியப்படும்படிதான் பேச வேண்டும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2:17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஆமென். ஆமென். தாவீது சொன்னது போலவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்படிதான் பேசினேன். அதே போலதான் பவுலும் சொல்றாரு, அநேகர் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பா பேசாம எப்படி பேசுறோமா? துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும். அப்ப நம்ம பேச வேண்டியதை தேவனை நமக்கு இடத்துல அருளாரு இல்லையா? நம்ம என்ன பேச வேண்டும் என்று கர்த்தரின் வார்த்தைகள் நம்ம இடத்துல போடுகிறார் இல்லைங்களா? இப்ப அதை மட்டும் தான் நம்ம பேச வேண்டும். ஆவியன் நம்மளுக்கு என்ன உணர்த்துறாரோ அதை பேச வேண்டும் என்று அதை மட்டும் தான் பேச வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு, தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்ப எப்படி பேசுறோம்? பவுல தேவன் அங்க என்ன அருளப்பட்டதோ தேவனால் அதை மட்டுமே கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதி தான் நாம் பேசுகிறோம். அதுக்கு மிஞ்சி நாம் எதுவும் பேச போவதில்லை, பேசவும் மாட்டோம் என்று பவுல் கூறுகிறார். அப்ப நம்முடைய பார்வையில இது சரின்னு சொல்லி இதை பேச துணியாமல் கர்த்தருடைய பார்வையில தான் பார்க்க வேண்டும். பேசும்போது கூட இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? கர்த்தர் தந்த வார்த்தை மட்டும் பேச வேண்டும் என்று ஒரு எண்ணம் மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதம் 116:15 வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆமென். பாருங்க, தேவனுடைய பார்வையில் ஒரு அருமையான விஷயம் கர்த்தர் கூறுகிறார். கர்த்தருடைய பார்வையில எது அருமையா? பரிசுத்தவான்களின் மரணம் கூட அவர் பார்வைக்கு அருமையானது. அப்ப மனுஷனுடைய பார்வையில அவன் என்னென்ன மாம்ச பார்வையோட தான் பார்ப்பான் இல்லைங்களா? ஒரு மனுஷன் மறிக்கும் போது கூட, ஒரு மனுஷன் இருக்கும் போது அவன் ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான், அவன் எதிராதான் பேசி இருப்பான். ஆனா மறித்த பிறகுதான் அவன் என்ன பண்ணுவான்? அது குறித்து மேன்மையா சொல்லி புகழ ஆரம்பிப்பான். ஆனா நல்லா இருக்கும்போது ஒருபோதும் அவனோட வாயின் வார்த்தை எப்படி இருக்கும்? அவனுக்கு விரோதமா இருக்கும். அவன் நன்மை செய்திருந்தாலும் கூட அவனோட வார்த்தையெல்லாம் தூஷணமாக இருந்திருக்கும். அவன் மறித்த பிறகுதான் பார்வைக்காக மனுஷன் பார்வையில அவன் பேசுவான் நலமானதை. ஆனா ஒரு கர்த்தருடைய பார்வையில ஒரு பரிசுத்தவான்கள் மரணம் எப்படி இருக்குமா? அவர் பார்வைக்கு அருமையா இருக்கும். அப்போ ஒரு பரிசுத்தவான் மரித்தால் தேவனுடைய பார்வையில் அது வெளியேற பெற்றது. துன்மார்க்கன் மரித்தல் எப்படி இருக்கும்? அவன் துன்மார்க்கன் மரிப்பது அவன் பாவத்தை நிமித்தமாக மரிப்பான். உன் துன்மார்க்கன் மரித்தால் அவன் பாவத்தை நிமித்தமாக மரிக்கிறதுனால அது வெளியேறப்பட்டதா இருக்குமா? இல்ல. ஆனா எது வெளியேறப்பட்டது தேவனுடைய பார்வையில்? ஒரு பரிசுத்தவான்களின் மரணம். அப்ப யார பரிசுத்தவான் சொல்ல முடியும்? சயின்ஸ் பரிசுத்தவான் சொல்லும் போது ஆங்கிலத்தில் சயின்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு சயின்ஸ் நினைக்கிறது யாருனாக்கா, ஆனா கிறிஸ்தவர் நினைக்கிறதா சயின்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு காலகாலமா சில பேர் இருந்தாங்க இல்லையா? அவங்க ஒரு சிலை வழிபாடு வச்சு சிலைகளை வழங்கி, அதாவது XYZ, டிசோசா, தாமஸ், அதே போல பேதுரு அப்படின்ற ஒரு கத்தோலிக்க பாரம்பரியம் படி வருகிற அந்த ஒரு பேர்களை மட்டும் தான் நினைக்கிறாங்க செயின்ஸ் சொல்லி. அவங்க தான் பரிசுத்தவான்கள் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே வேதாகமத்தின் படி பரிசுத்தவான்கள் சொல்லி யார சொல்ல முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் மரணம் பார்வைக்கு அருமைன்னு சொன்னாரு. யாரு பரிசுத்தவான்? வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கலாம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவளாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஆமேன். ஆமேன். பாருங்க, தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய வார்த்தைகளையும்
இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் அவருடைய கற்பனையும் சரி, அவர் மேல இருக்கிற விசுவாசத்தையும் காத்து கொள்வதனாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை. அப்ப யார் பரிசுத்தவான்? நல்லா கிளியரா இருக்குது இல்லைங்களா? தேவனுடைய கற்பனையும் சரி, இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவனாகிய பரிசுத்தவான். அப்ப யார் இந்த கற்பனையும் அவருடைய கற்பனையும் சரி, அவருடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறானோ அவன் தான் பரிசுத்தவான் சொல்லி ரொம்ப அருமையா இருக்குது இல்லையா? இவன் தான் பரிசுத்தவான், கற்பனையின்படி நடக்கிறவன், கை கொள்ளுகிறவன். அதே போல இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவன், வசனத்தை கேட்டு காத்து கொள்ளுகிறனே 30, 60, 100 பலன் கொடுக்கிறான் என்று எழுதிருக்குது. அவன் தான் நீதிமான், பலன் கொடுக்கிறவன். அவன் தான் கற்பனை காத்து கொள்கிறான். அப்ப தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவன் எவனோ அவன் தான் பரிசுத்தவான். பரிசுத்தவானுடைய பொறுமை இதனால் விளங்கும் என்று கூறினான். அப்ப இப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குதா? வெளியேறப்பட்டது. அது அருமையானது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்காக தன் ஜீவனே கொடுத்தவர்கள் இருந்தாங்க. அதே போல 1260 வருஷம் காலகட்டத்துல அந்தி கிறிஸ்து போப்பு ஆண்டு கொண்ட அந்த காலகட்டத்துல 15ஆம் நூற்றாண்டுல அநேக பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்காக தன் ஜீவனை கொடுத்தார்கள். இவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். இயேசு கிறிஸ்துக்காக தன் ஜீவனை தைரியமா கொடுத்தாங்க. அதாவது அந்த முத்திரையை அணிந்து கொள்ளாமல், அதாவது சிலை வழிபாடுக்கு தலை வணங்காம கர்த்தருக்கு மட்டுமே உண்மையுள்ள சாட்சியாக மரித்த பரிசுத்தவான்களும் இருந்தார்கள். எந்த காலகட்டத்துல? 1260 வருஷ காலகட்டத்துல உண்மை கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துக்காக தன் ஜீவனை கொடுத்தார்கள். அவர் கொலை செய்யப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்துக்காக. ஆனா ஒருபோதும் அவர் பயப்படவே இல்லை. அவங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து சத்தியத்தின் நிமித்தாக பாடுகளை அனுபவிச்சாங்க. அதே போல அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், அதே போல சிஷ்யர்கள் எல்லாருமே அவங்களுடைய மரணம் சாதாரணமாக இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துக்காக தன் ஜீவனை கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், அந்த 12 சீஷர்கள் கூட அவங்களுடைய மரணம் சாதாரணமாக இல்லை. தோமா கூட நம்முடைய தேசத்துக்கு அவர் மரித்தார், ரத்த சாட்சியா மரித்தார் இல்லைங்களா? அவர் பரிசுத்தவான் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய கற்பனை கை கொண்டவர், விசுவாசித்தவர். இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை காத்து கொண்டு விசுவாசத்தையும் காத்து கொண்டவனாகிய தோமா கூட நம்முடைய தேசத்துல பரிசுத்தமாக அவன் மரித்தான். அப்ப தேவனுடைய பார்வையில் இது விலையில பெற்றது என்று பார்க்கிறார். அப்ப தேவனுடைய பார்வை விலையில பெற்றது யாரு? பரிசுத்தவனுடைய மரணம் கூட விலையில பெற்றது. கர்த்தர் நிமித்தமாக பாடுகளை அனுபவித்து ரத்தம் சிந்து மரித்தால் அப்போ தேவனுடைய பார்வையில் இதுதான் விலையேற பெற்றதா இருக்குது. வாசிவம் அடுத்தது மல்கியா 2ஆம் அதிகாரத்துல கர்த்தரை எதனால் வருத்தப்படுத்தினார்கள்? மல்கியா 2:17 வாசிக்கலாம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலே. ஆமென். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். அந்த மக்கள் சொந்த சம்பத்து, என்னுடைய ஜனம் என்று சொல்லப்பட்ட இந்த ஜனம், எபிரேய ஜனம், யூத ஜனம், இஸ்ரேல் தேசத்துல மக்கள், இவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை வருத்தப்படுத்தினாங்க. எப்படி? வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்தினாங்களாம். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். கர்த்தரை வருத்தப்படுத்தினாங்க. ஆனா சொல்றாங்க, நாங்க எதனால கர்த்தரை வருத்தப்படுத்தணும்? பொல்லாப்பை செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். பொல்லாது செய்யறான், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அவங்க பார்வை நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும், நியாயத்திற்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறது இல்லையே. அப்ப இவங்க என்ன சொன்னாங்களா? எது பொல்லாப்பா இருக்குது? எப்படி வருத்தப்படுத்தினாங்க ஆண்டவரை? அதாவது அவங்க சொல்றாங்களா, எதுல நாங்க வருத்தப்படுத்தின ஆண்டவரை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், பொல்லாப்பை செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். ஆனா பாவம் செய்கிறவன, பொல்லாப்பு செய்யற, கர்த்தருக்கு பாவம் செய்யறவன், பொல்லாப்பு செய்யறவன அவன் நல்லவன் சொல்லி எண்ணி அவங்க பார்வைக்கு எப்படி இருக்குதா? மனுஷ பார்வையில பார்க்கறதுனால நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்று நீங்க சொல்லி, நியாயத்திற்கிற தேவன் எங்கே என்று நீங்க சொல்றீங்க. இதனால் என்ன பண்ணாங்க? கர்த்தரை வசனப்படுத்தினாங்க, வருத்தப்படுத்தினாங்க. ஏன்னா அந்த மனுஷனுடைய பார்வை எல்லாமே மாம்ச பிரகாரமா இருந்தது. அப்ப அவங்க பார்வையில அது ரைட்ன்னு சொல்லுது. அப்ப தப்பு செய்யறவங்கள அவங்க பார்வைக்கு எப்படி இருக்குதா? நல்லவன் போலதான் இருக்குது அவங்க பார்வைக்கு. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்கிற ஒரு மனுஷனை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க?
கர்த்தருடைய பார்வைக்கு அது நல்லவனா இருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? அவங்க சொல்றாங்க, நல்லவன் போலவும் பொல்லாங்க செய்யணும். என்ன பண்றாங்க அவங்க? இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்கப்பா, இவங்க நல்லவங்க என்று அவங்க நியாயத்தை இருக்கிறதுனால, தேவன் எங்கே என்றும் நீங்க சொல்லுகிறதுனாலே, தேவன் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு அவங்க நியாயத்தை இருக்கிறதுனால நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு பொல்லாப்பு செய்கிற என்று அன்று கர்த்தர் எச்சரித்தார். என்னைக்கு கூட இருக்குதா? ஆம், உண்மைதான் இது. இன்னைக்கு அநேகர் தப்பு செய்யறத கண்டிக்காம, இன்னைக்கு சபையில எச்சரிக்கிற காரியம் என்ன? இன்னைக்கு சபையில ஒரு பாவம் செய்யும் போது ஒரு மனுஷன் அவனை எச்சரிப்பதே இல்லை. அதெல்லாம் தொடர்ந்து பாவத்தை செய்து அவன் விழுந்து விடுகிறான். அப்ப எது உண்மையான கண்டிப்பு? ஒருத்தன் தப்பு செய்யும் போது அவன் செய்கிற தவறு என்று கண்டிப்பு தான் உண்மையான கண்டிப்பு இல்லையா? ஒருத்தன் விழுந்து போகிறான், அவன் பாவம் செய்து அவன் மரண பாதத்துக்கு செல்லுகிறான் என்று அறிந்த பிறகு அதை நாம் கண்டு கொள்ளாமல் இருப்பது தவறு. நாம் கண்டிக்க வேண்டும், வசனத்தை சொல்லி அவங்களை கண்டித்து உபதேசிக்க வேண்டும். நீ செய்கிற தவறு என்று அவங்களை சுட்டி காட்ட வேண்டும் வசனம் நிமித்தமாக. அப்ப ஒருத்தன் தப்பு செய்து சுட்டி காட்டாம அவன் செய்ததை அவனை கண்டு கொள்ளாம இருப்பதும் பாவம் தான். இன்னைக்கு சபையில அதான் செய்யறாங்க. பரவாயில்ல, அவனை தப்பு நான் சொன்னனாக்கா இந்த சபை விட்டு விலகி ஓடி விடுவான், அதனால என் சபையை விட்டு எல்லாரும் போய் விடுவாங்க அது சொல்லாதபடிக்கு அவன் என்ன பண்றான்? அதை மறைக்கிறான். அதுவும் பாவம் தான். அப்ப ஒருத்தன் பார்வைக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறதுனால அவனுடைய பார்வையில் பத்தி தான் செய்கிறான். ஆனா நம்முடைய சுய இச்சின்படி, நம்ம சுய சிந்தனைப்படி ஒருபோதும் பார்க்க கூடாது. கர்த்தர் பார்க்கிற விதமாக தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 பேதுரு 3:12 வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்குது? அவருடைய பார்வை நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது இல்லைங்களா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் தான் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்குது. அப்போ ஒரு நீதிமான் ஜெபித்தால் கர்த்தர் செவி கொடுக்கிறார். யாருக்கு செவி கொடுப்பார்? நீதிமான்கள் மட்டும்தான். நீதியை கேட்கறதுனால அல்ல, நீதியை படிப்பிக்கிறது தான் நீதிமான். அவங்க மேலதான் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கும். அவருடைய செவிகளும் திறந்திருக்கிறது. அவங்க வேண்டுதலுக்கு கவனமா இருப்பார், அவர் கேட்பார். தானியேல் ஜெபித்த போது ஜெபித்து கொண்டு இருக்கும் போது பதில் வந்தது. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில அவன் நீதிமானா இருந்தான். கர்த்தருடைய நீதியின்படிதான் நடந்து கொண்டான். தானியேல் 3 வேளையும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஜெபிக்கும் போது தேவதூதனை அனுப்பினார், உடனே பதில் வந்தது. தொடங்கின உடனே பாருங்க, தானியேல் ஜெபிக்கிறான், ஜெபித்து முடித்த பிறகு அல்ல, ஜெபிக்க தொடங்கின உடனே பதில் வருகிறது தானியேலுக்கு. ஏன்னா அவனுடைய ஜெபம் கேட்கப்படுது, அவன் வேண்டுதல் கவனமா இருந்து கேட்கப்பட்டதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தீமை செயலுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அப்ப கர்த்தர் யாருக்கு விரோதமா இருப்பாரு? தீமை செயல்களுக்கு. யாருக்கு யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? நீதிமான ஜெபம் கேட்கப்படும். அவங்க மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், பிரசங்கி 2:26 வாசிக்கலாம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. ஆமேன். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். யாருக்கு ஞானத்தை அளிப்பார்? யாருக்கு இன்பத்தை அளிப்பார்? தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு, மனுஷன் பார்வைக்கு அல்ல. மனுஷன் பார்வையில நல்லவனா இருக்க முடியும் வெளி தோற்றத்துல. ஆனா உலகம் அதான் விரும்புறாங்க இன்னைக்கு இல்லைங்களா? வெளி தோற்றத்துல நல்லவனை போல் வாழ்கிறதா ஆண்டவர், அதாவது நல்லவனை போல் இருக்கிறதான் மனுஷன் இன்னைக்கு மேன்மை பாட்டுக்கிறான். வெளி தோற்றத்தை மட்டும் தான் பார்த்து அவனதான் அவங்க தேடுறாங்க ஜனங்க இன்னைக்கு. ஆனா உள்ளான சுபாவத்தில் உள்ளதை அவங்க அறியாம இருக்கிறாங்க. ஆனா தேவன் யார் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுப்பாராம்? தமது பார்வைக்கு. அப்ப கர்த்தருடைய வசனப்படி நடந்து நம்முடைய உள்ளான உள்ளத்துல மாசற்ற அன்போட கர்த்தருடைய கற்பனை கை கொண்டு நடந்தால், நம்முடைய அந்தரங்கத்திலும் சரி நம்ம உண்மையோட கர்த்தர் நடந்தால், அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருந்தோம்னாக்கா நமக்கு என்ன கொடுப்பாரு? ஞானத்தை அருள்வார், இன்பத்தையும் அளிக்கிறாராம். அப்ப பாவம் செய்யறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்க வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயம் மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. இதுதான் மாயம் சொல்லி எழுதப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருந்தா மட்டுமே ஞானத்தையும் இன்பத்தையும் அருளார். ஆனா பாவம் செய்யறது என்ன பண்றாரு? தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமா என்ன பண்றாரு?
வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்க வைக்கும் தொல்லை அவர் நியமித்திருக்கிறார். அவனுக்கு என்ன இருக்கும்? தொல்லை மட்டும் தான் இருக்கும், துன்பம் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். எரேமியா 18ஆம் அதிகாரத்துல 7-10 வாசிக்கலாம். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். ஆமென். ஆமென். பாருங்க, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்னது மாத்திரத்தில், அப்போ கர்த்தர் சொல்றாரு, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்னது மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், அப்போ இந்த தீங்கு செய்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்நிய ஜனங்கள் அல்ல, தம்முடைய சொந்த ஜனமே கர்த்தருக்கு விரோதமாக அவங்க தீங்கு செய்தாங்க. பழைய ஏற்பாட்டு காட்டுல ஜனங்கள் மாத்திரமல்ல, ராஜாக்களும் அதே தப்புக்கு அநேக காரியங்கள் செய்தாங்க. கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்த ஜனங்கள் அநேகரா இருந்தாங்க. கர்த்தர் மேல் விசுவாசமா நடந்தும் கூட சிலர் கர்த்தருக்கு விரோதம் பாவம் செஞ்சாங்க. மனுஷர்கள் மாத்திரமல்ல, அந்த தேசத்து ராஜாக்களும் அப்படிதான் பாவம் செஞ்சாங்க. ஆனா நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், அப்போ அவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, கிருபை கொடுக்குறாரு. தங்க தீங்கை விட்டு திரும்பினா நானும் அவருக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்கு தீங்கு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்த நிமித்தமாக. அப்ப அதை கேட்டு உணர்ந்து மனம் திரும்பினால் நானும் அவருக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். எதுல மனம் மாறுவாரா? அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் நேற்றும் இன்றும் மாறாதவா இருக்கிறார். ஆனா அவர் கிருபை நிறைந்தவரா இருக்கிறாரு. இதேதான் சொல்றாரு, நினைவுப்பட்டதை அழிப்பேன்னு சொல்லி. ஏன்னா நினைவுப்பட்டன் பாவம் செய்யும் போது அதை அழிப்பேன்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி கண்டிக்கும் போது அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ராஜா முதல் கொண்டு ஆடு மாடுகள் ஜனங்கள் எல்லாமே சாம்பலில் படுத்து கொண்டு தாழ்த்தி அழுது புலம்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. கர்த்தரோட மனசாபப்பட்டு தீங்கை வரப்பண்ணாமல் அவர் மனம் மாறினார், மனசாபப்பட்டார் இல்லைங்களா? அதான் சொல்றாரு, தீங்கு விட்டு திரும்பினால் நானும் அவருக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆனா கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறானால், பாருங்க இன்னொன்னு இருக்குது, என் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தா நானும் அவருக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்ப மனம் மாறினா மனுஷர்கள் பாவம் செய்யாதபடிக்கு தீங்கு மனசாபப்பட்டு மனம் மாறினால் கர்த்தரோட தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி அவரும் மனம் மாறுவார், நன்மை செய்வார். ஆனா நன்மை செய்வேன்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுத்த பிறகு பாவத்தை செய்தால் அவர் சொல்றாரு, நானும் அவருக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்ப நன்மை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் எப்போது? பார்வைக்கு பொல்லாப்பாத செய்தால் மட்டுமே சொல்றாரு, நன்மை செய்யாதபடிக்கு நானும் மனம் மாறுவேன். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தீமை செய்வாரு. எப்போது? நாம அவர் பார்வைக்கு பொல்லாப்பா செய்தால் மட்டுமே கர்த்தரும் மனம் மாற முடியும். அவர் என்ன பண்ணுவாரு? தீங்கை அனுமதிப்பாரு, தீங்கு செய்வாரு. அப்ப நினைவா ஒருவேளை மனம் திரும்ப போயிருந்தால், அந்த நினைவுப்பட்ட மனம் திரும்பிடுச்சு, அதனால பொல்லாப்பு வரப்படாம அவர் மனசாவப்பட்டு மனம் மாறினால், மனசாவப்பட்டுதான் மனம் மாறினார், தீங்கை அனுமதிக்கவே இல்லை. ஆனா அதே நினைவு ஒருவேளை மனம் மாறாம கடினப்படுத்தி தங்க இதை கடினப்படுத்தி இருந்தால் அந்த நினைவுப்பட்ட அழித்திருப்பார் அன்னைக்கு. அதான் சொல்றாரு, நானும் அவளுக்கு அருளை செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமான் எப்போது? என் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்கிறானால் செய்தால் மட்டுமே மனம் மாறுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவருடைய பார்வையில நாம உத்தமம் நடக்க வேண்டும், அதான் தேவனை விரும்புறாரு. அப்போ ஒரு பட்டணத்தை அழிக்க கூடாதுன்னாக்கா அந்த பட்டணம் மரம் மாற வேண்டும். அது எச்சரிக்கார். ஒரு பட்டணத்தை அழிக்கும் முன்னாடி அந்த பட்டணத்தை எச்சரிக்கார், தீர்க்கதரிசி மூலமா அன்னைக்கு எச்சரித்தார். இன்னைக்கு கூட அவர் எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார் இல்லைங்களா? வாசிக்கலாம். யோபு 34ஆம் அதிகாரம் 21-22.
அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒளித்துக் கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. ஆமீன். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் யார பாக்குறாருன்னா, மனுஷருடைய வழிகளை எல்லாத்தையும் அவரு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையா. அவர் மறைத்து கொண்டு எங்கேயும் நம்ம ஒளிந்து கொள்ள முடியாது ஒருபோதும். ஏன்னா அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அப்போ நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அவர் பார்த்து கொண்டுதான் நம்ம இல்லையா. அவர் மறைந்து நம்ம எங்க போக முடியாது. நம்முடைய வழிகள் கூட பார்க்கிறார். நாம் அவர் சித்தத்தின்படி நாம் போகிறோம். நாம் நடக்கிற பாதைகள், நாம் போகிற பாதை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா இல்லையா, அதையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்போ மனுஷருடைய வழிகளை அவர் நோக்கி பார்க்கிறார், நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அப்புறம் நம்முடைய நடைகள் எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கார். நாம கர்த்தர் சித்தப்படி நடக்கிறோமா, அவர் சொன்னபடி நம்ம காரியங்களை செய்கிறோமா. ஒரு காலத்துல நம்ம நடைகள் எல்லாம் தவறா இருந்தது, நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமா இருந்தது இல்லையா. ஆனா இன்னைக்கு நாம் சத்தியம் அறிந்திருக்கிறோம். சத்தியம் அறிந்த பிறகும் கூட நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு விரோதமா இருக்குதா அப்படின்னு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு விரோதமா இருக்கா, அவர் சொல்லாத இடத்துல நம்ம போகிறோமா, நம்முடைய வழிகள் எல்லாமே கர்த்தருடைய விரோதமாக மனுஷன் பார்க்கிற விதமாக அவரை பிரியப்படுத்த நம்ம செய்கிறோமா. ஒருவேளை செய்தால் அவர் நம்ம சிரிச்சிக்க ஆரம்பிப்பார். அப்ப அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒழித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. அப்ப அக்கிரமக்காரர் ஒளிந்து கொள்ளலாம் சொல்லி எங்கேயுமே இடமே கிடையாதான். இன்னைக்கு இஸ்ரேல் காசா என்ற போர் நடக்குது இல்லைங்களா. ஆமோஸ் 1ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. காசா தீ கொளுத்தப்படும், தீரு தீ கொளுத்தப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறு காலகட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது இன்னைக்கு. ஆனா அக்கிரமக்காரன் என்ன பண்றான், அவன் ஒளிந்து கொள்ளும்படி பாவத்தை செய்து விட்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக அவன் ஒளிந்து கொள்ளும்படி பல இடங்களை தேடி, அதாவது அந்த ரங்கத்துல பூமியில அடியில ஆழத்துல போய் ஒளிந்து கொள்கிறான். ஒளிந்து கொண்டாலும் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு தப்பிக்க முடியாது. அதான் வசனம் சொல்லுது, அக்கிரமக்காரர் ஒளிந்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. ஒளிந்து கொண்டவன் கூட இன்னைக்கு அடிக்கப்பட்டு இருக்கிறான். அக்கிரமக்காரன் இஸ்ரேலுக்கு பாவம் செய்து விட்டு ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனா அங்கேயும் கர்த்தர் அவன் அடித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் பார்வைக்கு தப்பி நான் எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது என்று வசனம் கூறுகிறது. எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்குது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது நீதிமொழிகள் 15:3 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமேன். பாருங்க, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்தில் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்படின்னா அவருடைய பார்வையில் யாரும் மறைந்து கொண்டு ஒளிந்து கொள்ள முடியாதான். அவருடைய கண்கள் எவ்விடத்துல இருந்து எங்க இருக்குதான், நல்லோரையும் சரி தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்ப எல்லாரையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இல்லைங்களா. அவர் பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13-17 வாசிக்கலாம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல காணிக்கை கிட்டதே ஆண்டவர் தான் இல்லையா. காணிக்கை கொடுக்க வேண்டும். லேவி கோத்திரத்தில் பிறந்த ஆசாரனுக்கு மட்டும்தான் காணிக்கை தசவாகம் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்டளை இருந்தது. ஆனா ஒரு ஆசாரனுக்கு மட்டும்தான், அதுவும் கூட லேவி கோத்திரத்தில் பிறந்த ஆசாரனுக்கு மட்டும் தான் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடுல இன்னைக்கு நம்ம காணிக்கை தசவாகம் இதை கொடுக்க அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் நியாயப்பண்ணது கீழே இல்லை இல்லைங்களா. ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்ற அன்னைக்கு கூட வீண் காணிக்கை கொண்டு வர வேண்டாம், நான் அங்கீகரிக்க மாட்டேன்.
அதே போல நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்க மாத பிறப்பு, இந்த மாத பிறப்பு மாசம் மாசம் பிறக்கிற மாத பிறப்பு அவங்க ஆசரித்து கொண்டுதான் இருந்தாங்க. அதே போல ஓய்வு நாள் ஆசரிப்பு, இதெல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது. சாபத் டே பழைய ஏற்பாட்டு காலத்துல இது வந்து கட்டளா இருந்தது. ஆனா அந்த ஓய்வு நாளும் சரி, ஆசரிக்கிற மாத பிறப்பும் சரி, சபை கூட்டம் சரி, நான் இனி சகிக்க மாட்டேன், அதை வெறுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு. ஏன்னா உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறதா. அப்ப கர்த்தர் வந்து அன்னைக்கு இன்னைக்கு மாத்திரம் அல்ல, அன்னைக்கும் வெறுத்தார் ஆண்டவர். இந்த மாத பிறப்பு மாசம் மாசம் ஒரு பெஸ்டிவல், அதே போல பண்டிகைகள். அதாவது இன்னைக்கு பண்டிகை பண்றாங்களா, இன்னைக்கு அந்த வசனத்தை கை கொள்வதே இல்லை. ஆனா கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, இது அதுன்னு சொல்லி அநேக காரியங்கள் செய்தாலும் கூட கர்த்தர் வந்து அதை அருவருக்கிறார் இன்னைக்கு கூட. ஏன்னா அதெல்லாம் கர்த்தர் விரும்பவே இல்லை. எதை விரும்புறாரு? பலியும் காணிக்க நான் விரும்பவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, கீழ்ப்படிதலும் உத்தமத்தை நான் விரும்புகிறேன். அப்ப எது உத்தமா இருக்குது? கர்த்தர் மூலமா கீழ்ப்படிதல். அப்ப கர்த்தருடைய வசந்த கீழ்ப்படிதல் தான் தேவன் விரும்புறார். அவர் காணிக்க, தசவாக, மாத பிறப்பு, பண்டிகைகள் இதெல்லாம் ஒருபோது விரும்பவில்லை. இன்னைக்கு அல்ல, அன்னைக்கும் சொல்றாரு. அப்ப உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போன்னு சொல்லி சொல்றது யாரு? கர்த்தர் தான் சொல்றாரு. அப்ப நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் சரி, நீங்க வெறுத்து கைகளை விரித்து ஜெபித்தாலும் சரி, என் கண்களை உங்களை விட்டு மறைக்கின்றேன். எதை மறைக்கிறாரோ அவருடைய கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். அதை கேட்க மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன் உங்க பக்கமா. ஏன்னா நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. எதனால வெறுக்கிறாராம்? எதனால கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு கை நீட்டி ஜெபித்து உபவாசம் பண்ணினாலும் கூட, இன்னைக்கு கூட்டம் கூடி ஒரு 10,000 பேரு, லட்சக்கணக்கான பேரு ஒரு கிரவுண்ட்ல எடுத்து காலையில சாயங்காலம் உபவாசம் பண்ண மாட்டேன் சொல்லி சாப்பிட்டு விட்டு உபவாசம் பண்ணி கூட எல்லாம் செஞ்சாலும் கூட, கை விரித்தாலும் கர்த்தர் கேட்க மாட்டாரு. ஏன்னா உங்கள் கைகள் எதுல இருக்குது? ரத்தத்தினால் நிறைந்திருக்குன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கும் அதேதான் சொல்லுவார் ஆண்டவர். ஏன்னா மாறாதவர் அவர். ஆனா வசனம் சொல்லும் போது அது கேட்க மனதில்லாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நான் கைகளை விரித்து ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார் என்பதை நினைத்துக் கொள்ளவும் கூடாது. கர்த்தர் கேட்க மாட்டாராம். ஏன்னா அவருடைய கைகள் எப்படி இருந்தா? ரத்தத்தால் நிறைந்திருந்தது. பாவம் செய்திருந்தாங்க கைகள். கர்த்தர் சொல்றாரு, அவன் கைகள் எல்லாம் அதாவது கைகள் எல்லாம் ரத்தம் நிறைந்திருந்தது, ரத்தத்தினால் நிறைந்திருந்தனால நான் கேட்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன் என்று கர்த்தர் வந்து அருவருத்தாராம். அப்ப எப்படிப்பட்ட ஜெபம் கேட்பாரு? அவட வசனத்துக்கு நடுங்கி கற்பனையின்படி நடந்து கை கொண்டு நடந்தால் மட்டுமே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவிய விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர். வசனத்தை கேட்கவே மாட்டோம்பா, ஆனா ஜெபித்தால் கேட்பாரா? கேட்கவும் மாட்டார் ஆண்டவர், இல்லைங்களா? சத்தியத்தை சொன்ன பிறகு அதை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளலாம் இருந்தா அப்பதான் ஜெபத்தை கேட்பார். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்பா, இது எனக்கு சொன்னதில்ல, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுதத்தால் நான் ஜெபம் பண்ணினாலும் அது அருவருப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், யாத்திராகம் 15:26 வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். பாருங்க, நமக்கு ஒரு வியாதியும் இல்லாம கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். எப்போது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பேசும்போது வசனம் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானங்களை செய்து, அவருடைய வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, கேட்டு அவர் பார்வைக்கு அந்த வசனப்படி செம்மையானவர்களை செய்தால், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் மட்டுமே நான் எகிப்தருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்தரு வியாதியானால் அவர்களை வாதித்தார் ஆண்டவர், இல்லையா? அவங்க அநேக வியாதி வந்தது, அவங்க வியாதிப்பட்டு இருந்தார்கள், வாதைகள்ல வந்து அனுப்பினார் ஆண்டவர். ஆனா அது போல உங்களை வாதிக்க மாட்டேன், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், ஏன்னா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ நம்முடைய கிரேட் ஹீலர், கிரேட் டாக்டர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எப்போது நாம அவர் வசனத்துக்கு செவி கொடுத்து கவனமா கேட்டு அதை கை கொண்டு நடந்தால், கவனமா அவருடைய பார்வைக்கு செம்மையான செய்தால், கேட்குறது மாத்திரமல்ல, கேட்டு அவருடைய பார்வைக்கு, மனுஷன் பார்வைக்கு அல்ல, மனுஷன் பார்க்கணும் அவன் இஷ்டப்படி, அவன் வந்து விரும்புறபடி நான் செய்யாம எனக்கு என்ன தோணுது அவனை மெச்சிக்கொள்ளும்படி
மனுஷன் பார்க்கிறபடி நான் செய்தால் அது அல்ல, அவருடைய பார்வைக்கு செம்மையான செய்தால் மட்டுமே. தேவனுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, இது வசனப்படி இருக்குதா, அந்த வசனப்படி கேட்டு அதன்படி நம்ம பார்வைக்கு செம்மையானதை மட்டும் செய்தால் மட்டுமே அவர் நமக்கு பரிகாரியா இருப்பாரு. ஒரு வியாதி நம்ம மேல அனுமதிக்க மாட்டாரு. அவர் தான் நமக்கு கிரேட் ஹீலர், கிரேட் டாக்டர் என்று பார்க்கிறோம். நம்முடைய பரிகாரியாரு கர்த்தர் தான். அப்ப ஒரு வியாதி நம்ம மேல வர பண்ண மாட்டாரு. அப்ப நம்ம சுகமா இருப்போம். எப்போது இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து அவர் பார்வைக்கு செம்மையான செய்தால் மட்டுமே அவர் நமக்கு பரிகாரியா இருப்பார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆமென். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். அப்போ ஒரு மனுஷன் மாம்ச பிரகாரமான சிந்தித்து நடக்கிறவனுக்கு அவனுடைய வழிகள் எப்படியா இருக்கும்? அவனுடைய பார்வைக்கு அது செம்மையாகத்தான் தோன்றும். அவனுக்கு அது சரின்னு தொடும். நான் செய்கிறது ரைட்டுப்பா, நான் செஞ்சது ரைட்டு, நான் ஜெபித்தேன் நடந்துச்சு, இது என்னுடைய பார்வைக்கு நல்லா இருக்குது, இது கர்த்தர் கேட்டாரா இல்லையா, அவர் விரும்புறாரா இல்லையா அப்படின்னு நினைக்காம தன் வழிகளில அவன் என்ன பண்றான்? அவன் பார்வைக்கு செம்மையான நினைப்பான், இது ரைட்டுன்னு நினைப்பான். நான் செய்கிறது ரைட்டு, நான் போகிற இடம் கரெக்டு தான் அப்படின்னு அவனுடைய பார்வைக்கு நினைச்சபடிதான் அவன் செய்வான். ஆனா கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறாராம். ஆனா மனுஷன் எப்படி பார்க்கறான்? அவனுடைய வழிகள் தான் அவனுக்கு ரைட்டுன்னு தெரியுது இல்லையா? வாசிக்கலாம். அடுத்தது லூக்கா 16:15 வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. ஆமென். ஏசப்பாவே சொல்றாருங்க, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், ஆனா தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர் முக நீதிமான காட்டான கூட கர்த்தரை எதை அறிந்திருக்கார்? நம்ம இருதயங்களை அறிந்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேச போறோம் என்பதை முன்னமே அறிந்திருக்கார். நாவில் சொல் வருவதற்கு நான் அறிந்திருக்கிறேன். அப்ப மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவன் முன்பாக எப்படி இருக்குதா? அருவருப்பா இருக்குது. அப்ப மனுஷன் முன்பாக எது மேன்மையா நினைக்கிறாங்களோ அது கர்த்தர் முன்பாக அருவருப்பா இருக்குதான். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12:15 வாசிக்கலாம். மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆமென். மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்குமா, ஆனா ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். யாருடைய ஆலோசனைக்கு? கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவனா இருப்பான். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம், தீமையா இருப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று பார்த்தோம். அப்ப கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் அவன் ஞானம் உள்ளவனா இருப்பான், ஞானத்தோடு நடப்பான். ஆனா மதியுடைய வழி எல்லாமே அவன் பார்வைக்கு தான் செம்மையா இருக்கும். வாசிக்கலாம் எரேமியா 17:10 வாசிக்கலாம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்தவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தராகிய நானோ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன் அளிக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தர் நம்முடைய இருதயங்களை சோதிக்கிறார், உள்ளந்தரியங்களை சோதிக்கிறாராம். ஏன்னா ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களுக்கும் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி, அவன் என்ன வழிகளை நடக்கிறான் என்று அவனுக்கு பலன் கொடுக்கும்படி என்ன பண்றாரு ஆண்டவர்? இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதிக்கிறவனா இருக்கிறார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ராஜாக்கள் எல்லாமே, நிறைய ராஜாக்கள் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாத அநேக காரியங்கள் செய்தாங்க. அதனால விழுந்து போனார்கள். ராஜாக்களும் அரசாண்ட ராஜாக்களும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாதம் செய்தார்கள். தோப்புகளை என்ன பண்ணாங்க? பெரிய பெரிய விக்கிரகங்களை வார்த்தார்கள் தோப்புகளை, மலைகளில. அநேக ராஜாக்கள், சாலமோன் கூட பாத்தீங்கன்னா ஞானின்னு சொல்லப்பட்டவனும் அவன் கடைசியில என்ன பண்றான்? அநேக வேசிமார்களை மணந்து கொள்கிறான். அநேக ஸ்திரீகளை, அந்நிய ஸ்திரீகளை மணந்து கொண்டு விக்கிரகங்களுக்கு பின்னாக நடக்க ஆரம்பிக்கிறான் சாலமோன் கூட கடைசியில. ஆனா இப்படிப்பட்ட ராஜாக்கள் பரவாயில்ல அநேக காரியங்களை தவறு செய்தாங்க. ஆனா ஒரு ராஜா சிறு வயசுலேயே 8 வயசா இருக்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு நலமாக ஒன்று செய்தான். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிக்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஷ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதித்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஆமென்.
ஆமென். யோசியா ராஜாவா இருக்கும்போது இந்த யோசியா என்பவன் அவனுடைய தாய் பேர் ஜெடிடா, அவனுடைய மகன் தான் இந்த யோசியா. இவன் ராஜாவா ஆயிட்டான். எப்போ? 8 வயதா இருக்கும்போது ராஜாவானான். 8 வயதுல வந்து அரசாண்ட சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இன்னைக்கு 8 வயசுல உள்ளவன் நீங்க யாரா அரசாண்டு இருக்காங்களா? யாருமே இல்லை. ஆனா யோசியா பாருங்க, 8 வயசு இருக்கும்போது அரசாண்ட ஆரம்பிக்கிறான். 31 வருஷம் அவன் அரசாண்டான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு என்ன பண்ணான்? 8 வயசுல 12 வயசுலயே வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்ய ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்குமோ, அவருடைய பார்வையில எது நலமா இருக்குதோ அது செம்மையான செய்து தன் தகப்பனாக தாவீதின் வழிகள் எல்லாம் வலது இடப்புறமும் விலகாமல் நடந்தான். வலது பக்கமும் இடது பக்கம் சாயாம அவன் நேரா நடக்கிறான். எப்படி? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான செய்து. அவன் என்ன செஞ்சான பார்க்கலாம். 2 நாளாகவும் 34:2-5. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சொரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். ஆமென். பாருங்க, அவன் 8 வயசா இருக்கும்போது என்ன பண்ணான்? தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். அவன் இன்னும் இளைய வயதுனா இருந்தான். 8 வயசுன்றது ஒரு சிறு வயசு, எண்ணி பார்க்க முடியாது. 8 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? சில பேர் நினைப்பாங்க 8 வயசு தான்பா, அவனுக்கு எப்படி வசனம் கத்து கொடுக்கறது, அவனுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு நினைப்பாங்க. இல்ல 8 வயசுல நம்ம பார்க்க கூடாது. வயதை வந்து பார்க்க கூடாது ஒருபோதும். சின்ன வயசா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோமா, பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நடக்கும் போது, தூங்கும் போதும், உறங்கும் போதும், எல்லா நேரத்திலயும் நம்ம என்ன பண்ணோமா, வசனம் வந்து எச்சரிக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல கட்டளையா கொடுக்குற ஆண்டவர் கர்த்தருடைய வசனங்களை கத்துக் கொடுக்க வேண்டும். அப்போ 8 வயசா இருக்கும் போதே அவன் என்ன பண்ணான்? தேவனை தேட ஆரம்பிக்கிறான். எப்போது? சிறு வயசு பிள்ளையா இருக்கும்போது 8 வயசுலயே தேவனை தேட ஆரம்பித்து என்ன பண்றான்? 12ஆம் வருஷத்துல அவன் ராஜாவா வந்து ஆயிட்டு 8 வருஷத்துல ராஜாவா இருக்கும்போது 12ஆம் வருஷத்துல என்ன பண்றான்? மேடைகள், தோப்புகள், சொரூபங்கள், விக்கிரங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமும் சுத்திகரிக்க தொடங்கினான். பாருங்க, ஆனா அநேக ராஜாக்கள் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பதான் செஞ்சாங்க. சாலமோன் தான் செஞ்சான் இல்லைங்களா? ஆனா இவன் என்ன செஞ்றான்? 8-12 வயசுலயே கர்த்தருடைய பார்வைக்கு நலமான செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன செய்யறான்? அங்க இருந்த விக்கிரத்தை, தோப்புகளை, மேடைகள் எல்லாத்தையும் இடித்து போட்டு என்ன பண்றான்? எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவள் மேல் இருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டி விக்கிரகங்களை உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டருடைய பேதைகளின் மேல் தூவி இதெல்லாம் செஞ்சான் இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சான்? அவன் நலமானதான் செஞ்சான். இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்போ அந்த சிலைகள் எல்லாம் வெட்டி போட்டு இடித்து போட்டு தோப்புகளை குன்றுகளை இடித்து போட்டு அவன் வந்து என்ன பண்ணான்? எருசலேமை சுத்திகரித்தான். அப்போ 12 வயசுலே ஞானமாய் நடந்து கொண்டான். கர்த்தருடைய பார்வைக்கு நலமான செய்தான். தேவனை அறிந்து கொண்டு தேடி அவன் 12 வயசுலேயே இதை செய்ய தொடங்க ஆரம்பிக்கிறான். இப்படி ராஜா பார்க்க முடியுமா? இல்லையா? ஆனா கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பதை மட்டுமே சேர்ந்து தேவனுக்கு அருவருப்பான செய்த ராஜாக்களும் உண்டு. ஆனா 12 வயசுலேயே கர்த்தருக்கு முன்பாக பார்வையிலே நலமான செய்த ஒரு ராஜாவை பார்க்கிறோம். இங்க வாசிக்கலாம். சங்கீதம் 94 வாசிக்கலாம். 94. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பார்வையில இந்த 1000 வருஷம் என்பது அவருக்கு ஒரு நாளை போலதான் இருக்குது. இந்த 2000 வருஷம், இந்த 6000 வருஷம் நமக்கு எப்படி இருக்குது? 6000 வருஷம் கடந்து வந்துக்கிறோம்பா அப்படின்ற ஒரு பார்வை மட்டும் தான் நமக்கு உண்டு. ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே மாம்ச பார்வை. ஆனா கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குதா? அவருக்கு 1000 வருஷம் என்பது அவருடைய பார்வையில ஒரு நாளை போல இருக்கிறது. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழித்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறதாம். அப்ப இந்த 2000 வருஷம் கடந்து வந்துக்கிறோம்னா அது 2 நாள் போலதான் அவருக்கு பார்வையில இருக்குது. அப்ப நம்முடைய பார்வையில 2000 வருஷம்னு நினைப்போம். ஆனா அவருடைய பார்வையில்
இந்த 2 நாளை போல இருக்குது, நேற்று கழித்த நாளை போல இருக்குதா அவருடைய பார்வையில. வாசிக்கலாம். அதே போல தேவனுடைய பார்வையில எது வெளியேறப்பட்டது, இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆமென். மனுஷர் மெச்சிக்கொள்வதற்காக நம் ஆடைகளை அணிந்து கொண்டு அலங்கரித்து கொண்டு போவது மனுஷ பார்வை. ஆனா தேவனுடைய பார்வையில் எது வெளியேறப்பட்டது, அது அல்ல. அழியாத அலங்காரமா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடையாது. இப்படிப்பட்ட அலங்காரம் உள்ளத்துல இருந்தால் இதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதா இருக்குது. அப்போ தேவனுடைய பார்வை வெளியேறப்பட்டது எது, இதுதான் இல்லையா? உள்ளான சோபாத்துல அமைதலுள்ள ஆவியாக கீழ்ப்படிதல் இது இருந்தா ஒரு பெண்ணுக்கும் கூட இது அலங்காரமா இருக்குமா? ஆனா இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் சாராள் கூட எப்படி இருந்தாங்க, தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். அதான் சாராள் எப்படி இருந்தாங்க, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவர் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீங்கனால் அவருக்கு பிள்ளையா இருப்பீங்க. அப்ப நம்முடைய அலங்காரம் எங்க இருக்கணும், உள்ளத்துலதான் இல்லையா? அறியாத அலங்காரம், அழிந்து போகிற அலங்காரம் வெளித்தோட்டில் இருக்கும். நம்ம எதனா மூஞ்சில எதனா அலங்காரம் பண்ணி கொண்டா கூட முகத்துல அது கொஞ்ச நேரத்தை வெளிப்பட்டு விடும் இல்லைங்களா, சாயம் வெளியே போயிடும். ஆனா அறியாத ஒரு அலங்காரம் உண்டு, அது உள்ளத்துல இருக்க வேண்டும். இதுதான் வெளியேறப்பட்ட தேவனுடைய பார்வையில் என்று பார்க்கிறோம். வாசிகள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6-8. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற தன் நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். ஆமென். நம்ம ஊழியம் செஞ்சா கூட மனுஷன் மெச்சிக்கொள்ளணும்னு சொல்லி ஒருபோதும் செய்யக்கூடாது. மத்தன் பார்த்து புகழணும் அப்படின்னு சொல்லி செய்யாம, மனுஷருக்கு பிரியமா இருக்கிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நம்ம என்ன பண்ணுவோம், மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தப்படி செய்யுங்கள். அவர் சித்தப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய பார்வைக்கு நம்ம செய்ய வேண்டும், மனுஷன் பார்வைக்கு அல்ல. அடிமையானாலும் சரி, சுயாதனம் உள்ளவெல்லாம் இருந்தாலும் கூட அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. அப்ப நம்ம எதை செய்தாலும் நமக்கு மனுஷருக்கு முன்பாக செய்யாம மேன்மைப்படி கர்த்தருக்கு பிரியமா சித்தப்படிதான் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சா நம்ம பலன் அடைவோம். ஏன்னா மனுஷருக்கண்டு ஊழியம் செய்யாம கர்த்தருக்கண்டே நல் மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ நம்ம எப்ப செஞ்சாலும் கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்கண்டே நல் மனதோடு செய்ய வேண்டும், மனுஷர் மெச்சிக்கொள்வதற்காக அல்ல. வாசிக்கலாம் சங்கீதம் 33:13-15. கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து என்ன பண்றாரு, பரலோகத்தில் நம்ம நோக்கி பார்க்கிறார். எல்லாரையும், நல்லோரையும் தீவரையும் அவருக்கு கண்கள் நோக்கமா இருக்கிறது, என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. அப்ப எல்லா மனுபுத்திரன் காண்கிறார் அவரு. அப்போ தாம் வாசமா இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண் நோக்கமா இருக்கிறாராம். அப்போ அவருடைய பார்வைக்கு மறைவான ஒன்றும் இல்லை என்று நாம் அறிந்துக்கிறோம். எதையும் மறைக்க முடியாது. நம்ம ஒரு ஒளிப்பிடுதல் போய் ஒளிந்து கொண்டு யாருமே என்ன பார்க்கலாம் சொல்லி நினைக்கவும் முடியாது. அங்கேயும் அவருடைய பார்வை இருக்குது, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார். நாம என்னென்ன செய்யறோமோ அந்த செய்கையெல்லாம் அவர் கவனிக்கிறாராம். நாம் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா இல்லையா என்பது ஒவ்வொன்றும் அவர் பார்க்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று அறிந்துக்கும். கடைசியாக எபிரேயர் 4:13 வாசித்து முடிக்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். சிருஷ்டி ஒன்றுமே இல்லை இந்த பூமியில என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏன்னா சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்கிறது. அதனால ஒண்ணுமே மறைக்க முடியாது. கர்த்தர் முன்பாக நம்ம ஒளித்துக் கொள்ள முடியாது இல்லைங்களா? அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாதான்.
அவருக்கே நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம ஒருவேளை பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? பேசினால் இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பேசுறோமோ நாளைக்கு அவர் வரும்போது கணக்கு ஒப்புக்க வேண்டும். நம்ம ஒளிந்து பேசினாலும் சொல்லி, வெளியரங்கமா பேசினாலும் சொல்லி சரி, மறைந்து பேசினாலும் சரி, அதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். ஏன்னா அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சோ இன்னைக்கு நாம அவருடைய பார்வையில் நாம் பார்க்க வேண்டும். சுய நீதி மேல், சுய புத்தி மேல் நாம் சாயாம தேவனுடைய பார்வையில் நாம் பார்க்க வேண்டும் என்ற இன்னைக்கு படிப்படி நம்ம ஆராய்ந்து போயிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலக வேண்டும். உன் சுய புத்தி மேல் சாயாம உன் முழு இடத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று வேத வாக்கியம் மூலமாக இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்தோம். நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நாம் சுய புத்தியோடு சிந்தித்து நாம் பார்க்கிறோம். நம்ம பார்வை எப்படி இருக்குதா? நான் நினைக்கிறதா சரி என்று நினைக்கிறோமா? இல்ல கர்த்தருடைய பார்வையில் வழி நம்ம பார்க்கிறோமா? கர்த்தர் பார்க்கிற விதமாக பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறோம், ஆனா நானும் உள்ளத்தை பார்க்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அது போல நம்ம பார்வை இருக்கிறதா? நம்முடைய எடுக்கிற முடிவுகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே நம்முடைய எண்ணப்படி இல்லாம, மனுஷ பார்வைப்படி இல்லாம, சுய புத்தி சாராம அவருடைய பார்வையில் நம்ம நடக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். சோ கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்தி போற்றி வணங்குறேன் கர்த்தாவே. எஸ்அப்பா, நாங்கள் எங்க சுய புத்தியுமே சாராம உங்களுடைய பார்வையிலே உம் சித்தப்படியே நாங்கள் சிந்தித்து உமக்கு பிரியமான செய்யும்படி, அதே போல சிறு வயதுக்கு முதற்கொண்டே எங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் வேத வாக்கில் அறிந்து உம் சித்தப்படி செய்ய, உம்முடைய பார்வைக்கு நலமானது செய்யும்படி பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே. ஒருவேளை இது வரைக்கும் நம்மில் ஒருவர் யாரா செய்யாது இருந்தால் அவர்களை மன்னிய கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளுக்கு நலமானது சொல்லிக் கொடுக்கும்படி, உங்களுடைய கற்பனை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி சிறு வயதின் முதல் அவர்கள் ஆராய்ந்து அறிந்து உங்களுடைய பார்வைக்கு செம்மையான வழிகள் நடக்கும்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் எதை செய்தாலும் எங்க சுய இச்சைப்படி நாங்க சிந்தித்து செய்யாமல் சித்தப்படியே நாங்க செய்யும்படி எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. எனக்கு இஷ்டமானது நாங்க செய்யாமல் உன் விருப்பத்தின்படி உங்களுடைய பார்வை எது நலமா இருக்குதோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது சரியா இருக்கிறதோ அதையே நாங்கள் சிந்தித்து ஆராய்ந்து வேத வாக்கில் அறிந்து கொண்டு அதுபடி நடந்து அது செய்யும்படி எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. தாவீதை கண்டு என் இடத்துக்கு ஏற்றமான என்று சொன்ன கர்த்தாவே, நீ செய்ய நினைத்தது எல்லாமே தாவீது செய்து முடித்தான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. அதே போல நாங்களும் செய்யும்படி எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கற்று தந்து அது நடக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்ளும் கர்த்தாவே. அப்பா, ஒருபோதும் நான் மனுஷரை திருப்திப்படுத்தாமல், மனுஷர் பார்க்கிற விதமா பார்க்காமல் கர்த்தாவே, மனுஷரை பிரியப்படுத்தாமல், மனுஷர் வழிகளை நடக்காமல் அந்த வழிகளை விட்டு அப்பா உம்முடைய வழிகள் நடக்க எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தா. உம்முடைய பார்வையில் நடந்து எங்க சுய புத்தி பேர் ஒருபோதும் சாயாமல் உங்களுடைய பார்வை நடக்க எங்களை தாழ்த்தி ஒப்புகிறோம். கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கடத்தில் ஒப்புக்கொள்கிற கர்த்தாவே. ஒருவேளை அப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தால் அவர்கள் மன்னிய கர்த்தாவே. அப்பா, அவளை சிச்சிக்கிறீர், கண்டிக்கிறீர், அவள் மனம் திரும்ப வேண்டும் என்று நீ செய்கிறபடியால் அப்பா ஆண்டவரே, உங்களுடைய தயவுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, நாங்க எல்லோரும் தாழ்த்தி ஒப்புகிறோம். துதியும் கனமும் மகிமையில உமக்கே செலுத்துகிறேன். வல்லமுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.